தமிழ் திரையுலகமும் சரி, தமிழக அரசியல் வட்டாரமும் சரி, தற்போது ரஜினி குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறது. 9 வருடங்களுக்கு பின்னர் சமீபத்தில் தன்னுடைய ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து சூசகமாக கூறிவிட்டு சென்றார். நடிகர் ரஜினிகாந்த் சில தினங்களுக்கு முன்னர் தனது ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த், நான் அரசியலுக்கு வந்தால் என்னுடைய ரசிகர்கள் நேர்மையானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது போன்ற கருத்தை அவர் கூறினார். இந்த நிலையில் ரஜினிகாந்த் குறித்த புகைப்படம் ஒன்று வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவி வருகிறது. அந்த புகைப்படத்தாளில் ரஜினிகாந்த் கைது என்று 1979ஆம் ஆண்டு செய்தித்தாள் ஒன்றில் வெளிவந்த செய்தி போல அது தோற்றமளிக்கிறது. 1979ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி நடிகர் ரஜினிகாந்த் படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்தார். அன்று இரவு 11 மணியளவில் சென்னை திரும்புவதற்காக டிக்கெட் வாங்கிக் கொண்டு ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு வந்த ரஜினி குடிபோதையில் இருந்தார். அப்போது அவர் இந்தியர்கள் எல்லாம் நாய் என திட்டியுள்ளார். சிறிது நேரத்திலேயே அவருடன் வந்திருந்த நண்பருக்கும் அவருக்குமே தகராறு ஏற்பட்டு கலாட்டா செய்ய தொடங்கிவிட்டார். விமான நிலைய அதிகாரிகள் ரஜினியை சமாதானப்படுத்தினர். ஆனால் ரஜினிகாந்த் அட்டகாசம் அதிகமாகியது. பின்னர் ரஜினிகாந்தை அருகில் இருந்த கண்ணாடி அறைக்கு அழைத்து சென்றனர். ரஜினிகாந்த் அங்கும் ஆத்திரத்துடன் கண்ணாடிகளை எல்லாம் உடைத்தார். இதனால் போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து விரைந்து வந்த ஹைதராபாத் போலீசார் ரஜினியை கைது செய்து பின்னர் அவரது விமான டிக்கெட்டையும் ரத்து செய்தனர். இந்த சம்பவம் அடுத்த நாள் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளது. தற்போது அதன் பேப்பர் கட்டிங் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த புகைப்படம் வாட்ஸ்அப்பில் பரவி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.